ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸுக்காண்டி மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி மீனை மாட்டுனுச்சுன்னா வந்து நம்ம சமைச்சு வந்து சாப்பிட்லாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போவோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது, வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் வந்து தெப்பத்தில் மக்களை இங்கே பாருங்க. விட்டோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு. இந்த ஆற்றுல எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மட்டும் தான் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஜிலேபி தான் பிடிப்போம். இடையில பார்த்தீங்கன்னா அந்த குறவை அந்த மாதிரிலாம் கிடைக்கும், அது வந்து பிடிக்கலாமா. இந்த பாருங்க, இப்போ உள்ளே போகுதுங்க. இப்படியா இருந்துங்க, ஆன்லைனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிலேபி மீன் மாட்டி இருக்குது. இங்கே பாருங்க, இதே பார்த்தீங்கன்னா வந்து கிளத்தி உள்ள கூடைகளை போட்டுப்போம். கூடையை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வச்சுக்குவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் சாகாமல் இருக்கும். நான் போன வழியிலே சொல்லியிருப்பேன், அந்த தண்ணிக்கு வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தம்பி போட்டுக்கிருக்கேன். அது தவட்டாட்டா இல்லைடா அது மக்களை இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குறவை ஒன்று மாட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருந்தேன், இங்கே குறவை மீன் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, நமக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு குறவை ஒன்று மாட்டிருக்கு. டா மாட்டிக்கிச்சாடா. எவ்வளோ நேரம் விடா மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு திரும்பவும். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மாட்டிருக்கு. இவங்க மொத்தம் எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் அந்த வரைக்கும் வந்துட்டு. பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 3 மீன் மாட்டிருக்கு. ஐயோ ஐயோ. பார்த்தீங்கன்னா ஒரு குறவை, ஒரு ஜிலேபி மீன், இன்னொரு ஜிலேபி மீன். பார்த்தீங்கன்னா அந்த 3 மீன் பிடிச்சிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு மீன் பிடிச்சிருப்பல, அது பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அந்த கூடையோட வச்சுருந்தா கூட அந்த பக்கம் சாஞ்சு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 மீன் பிடிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரு 3 மீன் தான் இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் கேட்பீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, எங்கே 4 மீன் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒன்றா காணுமே அப்படின்னு கேட்பீங்க. அதை கண்டிப்பாக முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். சரி வாங்க போமா, என்ன போகலாமா? போமா. பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் மீன். இது வந்து குறவை, இது வந்து ஸ்லாம்பு வர வலிக்கி வலிக்கிட்டு இருக்கும். நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். ஆமாம், இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வழுக்கம். சமைக்கும்போது வந்து சமைக்கிறதில் அடுப்பில் சமைச்சிங்கன்னா சாம்பல் வழுக்கும். அந்த சாம்பலில் தொட்டோம்னா வழுக்காது. மீன் வந்து இப்படி வெட்டி விட்டுவோம். அப்படி தான் மசாலா நல்லா உள்ள வச்சுக்கலாம். ஆமாம், போட்டு கழிச்சிட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே போகும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீனை வந்து வெட்டி சுத்தம் பண்ணி மசாலாலாம் போட்டு ரெடியாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து சமைக்க போகிறோம். இன்னும் அந்த மீன் பிடிச்சி மசாலா தரலாம் பார்த்துருப்பீங்க. அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அது என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நமக்காண்டி வந்து ஒரு பார்சல் வந்து அனுப்பியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா வந்து அதை பிரித்து பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பேக்கிங் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா சாப்பாக கழிச்சிட்டே பாருங்க. அந்தளவுக்கு பேக்கிங் பயங்கரமாக வந்துருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு செண்டு பட்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இருக்கட்டும், அப்புறம் வாட்டி காமிக்கிறேன். இது என்னென்னு உங்களுக்கு வந்து எடுத்தக்கப்புறம் புரியும். அதுக்குன்னா ஒரு டப்பா இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஒரு பவுச் ஒன்று மாதிரி இருக்குது. பாருங்க, இப்போயே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு. ஆனால் குட்டியாக ஒரு அழகான ஒரு அடுப்பு வந்து அங்கே வந்து அனுப்பிச்சிருக்காரு. பார்க்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து 4 பேர் வந்து அடுப்பு மேலே வந்து சட்டி வைக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது அடுப்பு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸு, இது எரியறதுக்கான கேஸு. மாட்டுறக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மாட்டணும். வந்து கீழே வச்சுக்கிடுவோம்.
இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு காடி ஒன்று இருக்கும். இந்த காடி பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துல சேர்க்குற மாதிரி ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா வந்து பையை வந்து இங்கோட்டு சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காடி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த இதோட சேர்க்கணும். அது சேர்த்தக்கப்புறம் வந்து உள்ளே அமுக்கி அதுக்கப்புறம் வந்து லாக் பண்ணோம்னா லாக் ஆகிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது. இது பார்த்திங்கன்னா வந்து லைட்ரு கேட்கணும்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெருப்பு பிடிச்சிடும். இது தெரியலன்னா பார்த்திங்கன்னா அதில் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து படித்து பார்த்துக்கண்டியே. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. நமக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து இது அனுப்பணும் யாருன்னா சென்னையிலேருந்து பிரபுன்னு ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா வந்து அனுப்பியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களால் ஒருத்தனா பார்த்திங்கன்னா வந்து மச்சி நமக்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட்லாம் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது பார்த்திங்கன்னா எரியுது, பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எரியுது. ஓகே, அது பார்த்திங்கன்னா பார்த்து அமர்த்திக்கிறோம். வச்சு இப்போ வந்து கல்லை வச்சுக்குவோம். இந்த கல் வெயிட்டு தாங்கமானு தெரில. ஓகே வச்சுக்கலாம், வந்துடுச்சு. ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இந்த கேஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில, எனக்கு தான் சூப்பராக இருக்குது. அந்த அடுப்பு சின்னமாக அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிட்டான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். மட்டமாக இருக்குது அடுப்பு. ஐயோ ஒரு பக்கம் ஓடுதுடா எண்ணெய். ஓகே நம்மளே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை உள்ளே போட்டு வறுத்துருக்கலாம். நல்லா புரியுதுறேன். போட்டோன்னே திருப்பக்கூடாது, ஏன்னா அந்த மசாலா பூரா அப்படியே எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யுதுங்க, சூப்பராக இருக்குது. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வெடிக்குதா? ஈரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வெடிக்குது. பொரியுது ஓகே, இப்போ வந்து நம்ம மீன் எடுத்துக்கலாம். ஓகே மீன் எடுத்துடலாம். பாருங்க நல்லா வந்துருச்சு. சூப்பராக நல்லா வந்துருக்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா, என்ன லைட்டாக ஊற்றிங்க, எண்ணெய் ஊற்றிக்க. அப்படி பண்ணி என்ன போட்டுக்கலாம். அப்படி அதையும் போட்டுருமா என்ன? இதே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தம் போட்டுரு, என்ன ஒன்றா ஒன்றா போட்டு. எல்லாம் பத்தாது. நல்ல வாசனையாக இருக்குல்ல. ஊற்றி விட சாப்பிட்டுக்கோ. காசா பண்ணணும். ஆமாம், அம்மோட்ட என்ன வேணும். பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறது இதுவே கிடையாது. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் விருப்பம்னு வந்தோம். பார்த்திங்கன்னா வந்து சும்மாத்துக்கு அன்பாக்சிங் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. சரி அந்த மீன் வந்து பிடிச்சிட்டு அன்பாக்ஸ் பண்ணி அதே சமைச்சி வீடியோ போட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீனை பிடிச்சிட்டா வந்து இந்த அடுப்புலையும் சமைச்சாச்சு. ஏன்னா அந்த அடுப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி, திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். என்ன நீ எதுவும் சொல்லணுமா? ஓகே வந்துருச்சு நினைக்கிறேன், எடுத்துருமா? வந்து மீன் வந்துருச்சு. இந்த மீனை எடுத்துக்கலாம். வெங்காயம் எடுத்து வந்தீங்க. இன்னைக்கு எண்ணெயை குடிச்சிருச்சோ நிறையா? நல்லா வெந்திருக்கு. கை வைக்காரா சுடும்? சுடாது. ஓகே அடுப்பு அமுத்திடலாமா?
இதை விட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் அமர்த்துறது என்ன இருக்குது இதை அமர்த்திட்டோம்னா வந்துடும். ஓகே கல்ல அரைக்கிறோமா டாவில் கிடக்கட்டும் சூடு ஆறட்டும். கருக்குது பயங்கரமாக கருக்குதுடா. முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேறு எல்லாம் சமைச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு அப்படி செஞ்சு இன்னும் நீ தானே சமைச்சது நீனே சாப்பிட்டு அது சரி. நம்ம தான் சமைச்சாரு சுத்தம் பண்ணார் எல்லாமே வருவேன். சூப்பராக இருக்கும் மக்கள். அடுத்து நான் சாப்பிட போகிறேன். பாருங்க வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. பயங்கரமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை பிடிச்சி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தாண்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா டைம் பாஸ் ஆகும் மீன் பிடிச்சிங்கன்னா. ஓகே ஆல்ரெடி இதே மாதிரி நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். நீ பாய் சொல்லிடு. டாடா பாய். ம்